T20 உலகக்கோப்பை வென்ற இந்திய அணியானது தற்போது மும்பை வந்தடைந்துள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் வெற்றி ஊர்வலமானது தொடங்க உள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ். தற்போது இன்னும் சற்று நேரத்தில் வெற்றி ஊர்வலமானது தொடங்க உள்ள நிலையில் அங்கு அலைக்கடலென ரசிகர்கள் கூட்டமானது கூடியுள்ளனர். அவர்களுக்கு பாதுகாப்பாக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது? நிகழ்ச்சிக்கு என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்காங்க? 13 ஆண்டுகள் கழித்து இந்திய அணி ஒரு சர்வதேச உலக கோப்பையை வெற்றி பெற்றிருக்கிறது. நாடு முழுவதும் மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதனுடைய ஒரு பகுதியை தான் தற்போது நாம் திரையில பார்க்கின்றோம். மும்பையில் இருக்கக்கூடிய வான்கடே மைதானத்தை நோக்கி இந்திய அணியினுடைய ரசிகர்கள் படையெடுத்திருக்கின்றார்கள். அங்கு வரக்கூடிய இந்திய அணியினுடைய வீரர்களை பார்ப்பதற்கும் அவர்களுக்கு உற்சாகமூட்டுவதற்கும் ஏராளமான ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் படையெடுத்திருக்கின்றார்கள். ஏறக்குறைய 13 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா வசம் உலகக்கோப்பை வந்திருக்கின்றது. கடைசியாக 2011 கேப்டன் மகேந்திர சிங் தோனி தலைமையிலான அணி 50 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் உலகக்கோப்பையை வென்று கொடுத்திருந்தது. அதன் பிறகு பல சர்வதேச போட்டிகளில் பல இது போன்ற உலகக்கோப்பைகளில் பங்கேற்றாலும் கூட இந்திய அணி அரையிறுதியோ அல்லது இறுதி போட்டியிலோ சென்று கோப்பையை வெல்ல முடியாமல் தோல்வியுடனே திரும்பக்கூடிய நிலைதான் இருந்து வந்தது. ஆனால் தற்போது மீண்டும் உலகக்கோப்பை இந்தியா வசம் வந்திருப்பது நாடு முழுவதும் ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்திருக்கின்றது. 4 நாட்களுக்கு பிறகு மழையின் காரணமாகவும் மோசமான வானிலை காரணமாகவும் இன்றுதான் இந்திய வீரர்கள் வெற்றி கோப்பையோடு தாயகம் திரும்பி இருக்கிறார்கள். டெல்லி வந்து அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி இல்லத்திற்கு அவர்கள் அழைத்து செல்லப்பட்டு அங்கு சிறப்பு உபசரிப்புகள்லாம் கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு தற்போது அவர்கள் டெல்லியிலிருந்து புறப்பட்டு மும்பை வந்திருக்கிறார்கள். மும்பையினுடைய அந்த மரைன் டிரைவ் பகுதியிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு திறந்தவெளி வாகனத்திலே அவர்கள் ஊர்வலமாக செல்ல இருக்கிறார்கள். இதே போன்றதொரு ஊர்வலம் 2011 நடைபெற்றது. அப்போது கேப்டன் மகேந்திர சிங் தோனி தன்னுடைய அணி வீரர்களோடு வெற்றி கோப்பையை கையில் ஏந்தியபடி ஊர்வலமாக வந்தார்கள். அதே போன்றதொரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு மீண்டும் ஒரு முறை நடைபெற இருக்கின்றது. விமான நிலையத்திற்கு வந்திருக்கக்கூடிய இந்திய வீரர்களுக்கு நூற்றுக்கணக்கான போலீசார், துணை ராணுவ படையினர் தற்போது பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களை அங்கேயே பார்க்கவும், அவர்களுடன் கை குலுக்கவும், அவர்களுடன் புகைப்படம் எடுக்கவும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் விமான நிலையத்திலும் குவிந்திருக்கிறார்கள். அதனை நாம் திரையிலே பார்க்கின்றோம். அந்த இடம் முழுவதும் கோஷங்களால் நிரம்பி இருக்கக்கூடிய காட்சியையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. மும்பையில் திறந்தவெளி வாகனத்தில் ரசிகர்கள் மத்தியில் வெற்றி ஊர்வலம் நடைபெற இருக்கின்றது. அதனை தொடர்ந்து 7 மணிக்கு பரிசு அறிவிக்கக்கூடிய நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கின்றது. அங்கும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டிருக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்த வரையிலே இந்த கிரிக்கெட் என்பது ஒரு தேசிய விளையாட்டாக இல்லை என்றாலும் அனைத்து தரப்பினராலும் ரசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விளையாட்டாக இந்தியாவில் கிரிக்கெட் பார்க்கப்படுகின்றது. அதாவது வயது வித்தியாசமே இல்லாமல் 6 வயது முதல் 100 வயது வரை இருக்கக்கூடிய அனைவரும், ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள், இளைஞர்கள் என பல தரப்பட்டவர்களும் விரும்பி பார்க்கக்கூடிய விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாக கிரிக்கெட் போட்டி இருக்கின்றது. அந்த கிரிக்கெட் போட்டியில் இந்தியா சாதனை செய்ய வேண்டும், வெற்றி பெற வேண்டும், கோப்பைகள் பெற வேண்டும் என்பது பல ஆண்டு கனவாக இருக்கின்றது. அப்படி இந்தியா கிரிக்கெட் விளையாட தொடங்கி 50 ஆண்டுகள் கடந்த போதிலும் கூட இந்த கோப்பைகள் அதிகமாக பெறாத ஒரு சூழல் இருந்தது. குறிப்பாக ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் எடுத்து பார்க்கும்போது முதல் முறையாக 1983ஆம் ஆண்டு கேப்டன் கபில் தேவ் தலைமையிலான இந்திய அணி வெற்றி கோப்பையை பெற்றுக் கொடுத்திருந்தது. அப்போதெல்லாம் கிரிக்கெட்டில் இந்தியா பெரிய ஜாம்பவான் என்று சொல்ல முடியாது. எப்போது உலக கோப்பையை இந்தியா பெற்றதோ அப்போது உலக நாடுகளின் கவனம் இந்திய ரசிகர்கள் மீதும் இந்திய கிரிக்கெட் வீரர்கள் மீதும் திரும்பி இருந்தது.
அதன் பிறகு தொடர்ச்சியாக பல வெற்றிகள் பெற்றாலும் கூட ஏறக்குறைய 28 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது அடுத்த கோப்பையை பெறுவதற்கு. அதன் பிறகு 2007, 2011 என 2020யிலும் 50 ஓவர் கிரிக்கெட் போட்டியிலும் இந்தியா உலக கோப்பையை வென்று சரித்திர சாதனை படைத்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக 13 ஆண்டுகள் கோப்பையை நெருங்க முடியாத ஒரு சூழல், அரையிறுதிக்கு சென்று தோல்வியோடு திரும்புவது, இறுதி போட்டிக்கு சென்று தோல்வியோடு திரும்புவது என 20 ஓவர் கிரிக்கெட்டிலும் 50 ஓவர் கிரிக்கெட்டிலும் டெஸ்ட் சாம்பியன் தொடரிலும் இந்தியா மிக சரியாக, அதாவது அந்த லீக் போட்டிகளிலும் செமிஃபைனல்ஸ் போன்றவற்றிலும் சிறப்பாக பணியாற்றி இருந்தாலும் கூட, அவர்கள் விளையாடி இருந்தாலும் கூட இறுதி போட்டியிலே சொதப்பி விடுவது. கடைசியாக நடைபெற்ற 2023 50 ஓவர் கிரிக்கெட் போட்டி இந்தியாவிலே தான் நடைபெற்றது, நம்முடைய குஜராத் மாநிலத்திலே தான் நடைபெற்றது. அந்த போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக தோல்வி அடைந்திருந்தது. இது கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது. அந்த வெற்றிக்கு, அந்த தோல்விக்கு ஒரு பழிவாங்கக்கூடிய வெற்றியாக இந்த ஆண்டு நடைபெற்ற 20-20 அந்த 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியினுடைய செமிஃபைனல்ஸ் என்பது இருந்தது. ஆஸ்திரேலியாவை தோற்கடித்து பைனல்ஸ்க்குள் இந்தியா நுழைந்திருந்தது. அங்கு இதுவரை பைனல்ஸையே பார்த்திராத சவுத் ஆப்பிரிக்கா அணி இருந்தது. அந்த சவுத் ஆப்பிரிக்கா அணியினுடைய த்ரில்லிங் போட்டியாக, அதாவது உலக நாடுகள் முழுவதும் பல நாடுகளை சார்ந்த தலைவர்களும் பல நாடுகளை சேர்ந்த விளையாட்டு வீரர்களும் பார்த்து ரசித்த ஒரு மிக சிறப்பான ஒரு இறுதி போட்டியாக அது அமைந்திருந்தது. கடைசியில் அந்த த்ரில்லிங் போட்டியில் 7 ரன்கள் வித்தியாசத்திலே இந்திய அணி கோப்பையை தட்டி தூக்கியது. தற்போது நாம் திரையிலே பார்க்கின்றோம், ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் என்பவர்கள், லட்சக்கணக்கான ரசிகர்கள் இந்த வெற்றி கோப்பையை பார்ப்பதற்காகவும் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காகவும் அவர்கள் ஆர்வத்தோடு குழுமி இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.